பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசுகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஒரு பாராட்டு விழா நடைபெற்றிருக்குது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெற்றிருக்குது. அதை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்திருக்குது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது இந்த அழைப்புதலில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடமே இல்லை, புகைப்படங்கள் இடம் பெறலை. ஏன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அமல்படுத்துறதுல அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவங்கள புறக்கணிச்சதுனால நான் இந்த விழாவுக்கு செல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது புறக்கணிச்சிட்டாரு, அவர் ஏதோ ஒவ்வாமையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ன்றது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, 50 வருஷமாக இது பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முதல்வர்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்தது. 2009 கலைஞர் ஒரு மோகனகிருஷ்ணன் ஒரு கமிட்டியை போட்டார். 2 டிஎம்சி தண்ணி கொண்டு போக முடியுமா அவிநாசி பகுதிகளுக்கெல்லாம் யோசிச்சாங்க. இப்போ 2014 ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்காட்டி கூட நாங்களே எங்கள் சொந்த செலவில் பண்ணுவோம்னாங்க. 2019 எடப்பாடி ஆட்சியில் அது அடிக்கல் நாட்டி வேலையை ஆரம்பித்தாங்க. அது 21 முடியல, தோத்துட்டார். இவங்க முக்கியமான கடைசி கட்ட வேலைகளை திமுக கவர்மெண்ட் பண்ணி அதை தந்தாங்க. ஒரு கட்சி ஆட்சியில் ஆரம்பிக்கிற திட்டத்தில் பல்வேறு முதல்வர்கள் பங்களிப்பு தொடர்ந்து அடுத்த ஆட்சியில் முடிகிறதுலாம் சகஜமான விஷயந்தான். இந்த அத்திக்கடவு அவிநாசின்றது கோயம்புத்தூர் வட்டாரத்தில், கொங்கு வட்டாரத்தில் அவங்களுடைய ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் அந்த ஏரியாவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த திட்டத்தில் எங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக இது ஏடிஎம்கேவுடைய விவசாயிகள் ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டம் தான். இது விவசாயிகளே ஏற்பாடு பண்ணல, ஏடிஎம்கே ஆட்கள் ஏற்பாடு பண்ண கூட்டம் தான். விவசாயிகள்ன்ற பேரில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெயக்குமார் சொல்லும்போது சார், அங்கே அந்த அந்த குழுவில் எல்லா கட்சியை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் கட்சி அடையாளம் தவிர்க்கப்பட வேண்டும்ன்றதுக்காக புகைப்பட போடல. வேலுமணி அப்பயும் எடப்பாடி படத்தை ஸ்டேஜில் போட்டீங்க. எடப்பாடி படத்தை ஏன் போட்டீங்க? எடப்பாடி படத்தை போட்டிங்கன்னா அதில் ஜெயலலிதாவோட பங்களிப்பு இருக்குல்ல, நீங்கள் எம்ஜிஆர் பங்களிப்பும் இருக்குல்ல. இதுதான் 50 வருஷ காலமாக இந்த திட்டம் பல்வேறு வடிவங்களில் போயிட்டு தானே இருக்குது. நீங்கள் கருணாநிதி படத்தை கூட போட வேண்டாம், உங்களுடைய வழிகாட்டிகள் படத்தையாவது போடலாம்ல. நீங்கள் அதையும் போடாத விட்டீங்க. உங்கள் அதிமுக தான் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அவங்க ஏன் அதிமுக வேலுமணி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏற்பாடு பண்ணது. அதாவது நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த ஓட் பேங்க் தானே எல்லாமே, அந்த பகுதி மக்கள் வாக்காளர்கள் நாங்கள் தாங்க இந்த திட்டத்தை கொண்டாந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க கூட்டியிருக்காங்க, அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அவருக்கு சரி எடப்பாடிக்கு பாராட்டே தெரிவிச்சுக்கிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் மேடையிலேயும் ஜெயலலிதா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லைன்னு செங்கோட்டையன் கேட்குறது கரெக்ட் தானே. அதனால் அவர் கேட்டிருக்காரு, போகாத இருந்திருக்காரு. வெளிப்படையாக பொது வெளியில் சொல்லிட்டார். ஜெயக்குமார் சொல்கிறாரு இதை சர்ச்சையாக்க வேண்டாம்னு மீடியாட்ட கேட்டுக்கிறார். நான் சொல்கிறேன், சர்ச்சையாக்கிறது செங்கோட்டையன் தான் சர்ச்சையாக்கினார். அவர் தானே பொது வெளிக்கு வந்தார். அவர் வாய் மூணுன்னு பேசாமல் இல்லைங்க, எனக்கு நேரம் இல்லை நான் போகலன்னு சொல்லிட்டு போயிருந்தால் யாராவது கேட்பாங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை ஏன் போடல, அதனால தான் நான் போடல, என்னென்னு அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்போ எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைக்கிறாரா? ஒரு பக்கம் பொண்ணையனை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா எம்ஜிஆரை நான் எடப்பாடி வடிவில் காண்கிறேன் அப்படின்றார். அவருக்கு இவ்வளோ வயசாச்சு, அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு தெரியல. ஆக்சுவலாக எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் பல எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி தொடர்ந்து தோற்றுட்டே இருக்கார். ஸோ பாயிண்ட் என்னென்னா செங்கோட்டையனுக்கு வேறு பல வருத்தங்கள்லாம் இருக்கலாம். அவருக்கு இந்த கட்சி நடத்துகிற, எடப்பாடி நடத்துகிற ஸ்டைல்லாம் பிடிக்காது இருக்கலாம். அவர் கட்சியில் ரொம்ப சீனியராக இருக்கார், அவரை மதிக்காத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால் அவர் இந்த ஒரு காரணத்தை சொல்லி அதை புறக்கணிச்சிருக்கார். இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவருக்கு இந்த கட்சி மேலே பல வருத்தங்கள் இருக்குதுன்னு தான் என்னோட அபிப்பிராயம். செங்கோட்டையன் அந்த குழுக்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பேசியிருக்கலாம் சார், அவர் பேசியிருக்கலாம். அவர் பேசினார்னா எம்ஜிஆர் படத்தை வைக்க சொன்னாரே தெரியாது. அப்புறம் எம்ஜிஆர் படம் இல்லைன்னு எப்படி ஒரு அங்கேருந்து மேடையிலேருந்து யாராவது இவர்கிட்ட சொன்னாங்களா, இவர் ஏன் போகலன்னு தெரியாது. இவர் சொன்ன வந்த விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை, அதனால் நான் போகலன்ட்டார், அவ்வளோதான். ஸோ அப்படி போகலன்னு அவர் சொல்லும்போது நம்ம அந்த விஷயத்தை அவர் இன்றைக்கி கூட இப்போ இவங்க எடப்பாடி ஏதாவது ப்ரெஷர் பண்ணி ஏதாவது மறுப்பார், சொல்ல முடியாது. சாயந்தரம் வேறு விதமாக நான் சொன்னதை தவறாக புரிஞ்சுட்டீங்க, நான் அப்படி சொல்லலை, இப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அது விவசாயிகள் நடத்தின விழா, அது விவசாயிகள் நடத்தின விழான்றதோட எனக்கு தெரிஞ்சு மட்டும் பெரும்பாலும் ஏடிஎம்கே ஸ்பான்சர் பண்ண ஒரு விழாவை தான் நான் அதை பார்க்குறேன். அது அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதும் தவறு இல்லைன்னு அபிப்பிராயம். ஏன்னா அவங்க ஓட் பேங்க்கை, நாங்கள் தான் அந்த திட்டத்துக்கு காரணம், ஓட் பேங்க்கை கவர் பண்ண பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ பாயிண்ட் என்னென்னா செங்கோட்டையனுக்கு வேறு பல வருத்தங்கள் அந்த கட்சி மேலே இருக்குது. எடப்பாடி பார்ட்டி நடத்துகிற விதம், அந்த செயல்பாடுகளில் எல்லாம் அவரை கலந்து ஆலோசிக்காத எடுக்கிற முடிவுகள், இந்த மாதிரி இப்போ ஈரோடு ஈஸ்டில் போட்டி போடாத போனது. அவர் அந்த ஊருக்காரர் தானே, நீங்கள் அவர் கேட்காதே முடிவு எடுத்திருப்பீங்க, சொல்ல முடியாது. விக்ரவாண்டியில் எலெக்ஷன்லேருந்து போட்டி போடல. இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு உற்சாகம் இழக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஒரு இடைத்தேர்தல்னால் நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக சொல்கிறீங்க, முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் போட்டி போட வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குல்ல. திமுகவை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தினால. அப்போயும் ஈரோடு ஈஸ்டில் நீங்கள் போட்டி போடல. ஈரோடு ஈஸ்டில் போட்டி போட்டிங்கன்னா செங்கோட்டையன் முக்கியமான இடத்த பிடிப்பார், அவர் தான் பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக இருப்பார்.
இப்போ அவர் அங்கே முக்கியத்துவம் பெறக்கூடாதுன்னு அவர் ஒதுக்கிட்டீங்களா? அங்கே போட்டியே போடலையா? என்ன காரணம்னா நீங்கள் திமுக வந்து முறைகேடுகள் பண்ணுவாங்க, துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் சொன்னால் கூட அதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கான இல்லை திமுக பற்றின விஷயங்களை வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கலாம்ல. அப்போ ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியோட கடமை என்ன? கிடைக்கிற முதல் வாய்ப்பில் மக்களை சந்திக்கணுமா வேண்டாமா? நீங்கள் ஈரோடு ஈஸ்டில் 20 நாள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க போகும் இல்லையா? அப்போ ஏன் அந்த வாய்ப்பை கோட்டை விட்டீங்க? செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டீங்களா? அது மாதிரி அவர் நினைக்கலாம்ல. ஒருவேளை இங்கே எலெக்ஷன் வந்தால் நம்ம தான் இன்சார்ஜாக இருப்போம், ஸோ நமக்கு அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்களோ அவர் நினைக்கலாம்ல. ரைட். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடுறதுக்கும் அங்கே வந்து சிவி சண்முகத்தோட கை வந்து ஓங்கி இருக்குது. அதனால தான் அவரை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக எடப்பாடி அவர்கள் அந்த போட்டியில் கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் அதே காரணத்தை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்த கட்ட தலைவர்களை வந்து மட்டுப்படுத்துறது இல்லை அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்துட்டு எடப்பாடி மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல எடப்பாடியே வந்து அந்த அளவுக்கு வந்து மற்றவங்களெல்லாம் கட்டுப்படுத்துகிற அளவுக்குன்னா அவர் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறார். அவரே வந்து தன்னுடைய பதவி பாதுகாப்பு இல்லாத நிலைமையை அவரே உணர்றார். அவருடைய பதவிக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை அவர் உணர்றார். தனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணுறார். அந்த இன்செக்யூரிட்டி இருக்கிற ஒரு தலைவர் ஃபீல் பண்ணாங்கன்னா மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. மற்றவங்களை எப்படி கவுக்கிறது, மற்றவங்களை எப்படி அடக்கிறதுன்னு தான் நினைப்பாங்க. தன்னம்பிக்கை உள்ள ஒரு தலைவர் எதையும் கவலைப்பட மாட்டார். அது சிபி சண்முகமாக இருந்தாலும் சரி, செங்கோட்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலுமே என்னுடைய ஆளுமை எனக்கு தெரியும், என்னோடய ஆளுமைக்கு கீழே நீங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எனக்கு எதாவது வேலை செய்கிறீங்கன்னு தன்னம்பிக்கையோடு இருப்பார். இவருக்கு வந்து எல்லாரையும் பார்த்தாலும் பயமாக இருக்குது, இவங்க யாராக இருந்தாலுமே நம்மளை கவுத்துருவாங்களான்ட்டு. அதனால் இவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல, எல்லாரையும் கலந்து ஆலோசிக்க முடியல. யார் யார் எப்பப்போ வந்து சைட்லைன் பண்ணணுமோ அப்போல்லாம் சைட்லைன் பண்ணணுன்ற விஷயத்தில் விக்கிரவாண்டியில் போட்டி போட்டால் சிவி சண்முகம் தான் இன்சார்ஜ் இருந்திருப்பார். அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்கும். இங்கே ஈரோடு ஈஸ்டில் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கிடச்சிருக்கும். இதை பல்வேறு முடிவுகள் வந்து வேலுமணியும் எடப்பாடியும் அதில் தங்கமணியும் வந்து மட்டுமே எடுக்கிறாங்க. அப்படின்ற போது எப்போவாது ஒரு தடவை ஜெயக்குமாரையும் கேபி முனுசாமி கன்சல்ட் பண்ணுறாங்கன்ற போது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மட்டங்களில் அதிருப்தி இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அது வந்து என்னென்னா எடப்பாடி கூட ஏன் இருக்காங்கன்னா ரெட்டையில் அவர் வச்சுருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்து ஏடிஎம்கேல சீட் கிடைக்கணும்னா அவரோட தயவு வேண்டியிருக்கு. அதனால் சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியில் இருந்தவங்களுக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இதில் கன்டினியூ பண்ணுறாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக ஏதோ எடப்பாடியை தலைவராக ஏற்றுட்டாங்க கன்டினியூ பண்ணுறாங்க இல்லை. வேறு வழி இல்லை, தற்சமயத்துக்கு இவருக்கு தலைமையில் தான் போக வேண்டியிருக்குன்னு தான் கன்டினியூ பண்ணுறாங்க. முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரன் அவர்கள் பேசும்போது கட்சியில் வந்து ஒற்றுமை இல்லை, முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக என்ன சந்திச்சா சந்திப்பவர்களோட பதவி போகிற அளவுக்குலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து தலைமை கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கே இந்த மாதிரி நிலைமைன்னா அப்போ இதே மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற, ஏற்கனவே இதுக்கு முதல்ல சொன்னேன்ல, தமிழ்நாடு முழுக்க பல பிரமுகர்கள் வருத்தத்தில் இருக்காங்கன்ட்டு. அப்போ உள்ளூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பல காலமாக மாற்றப்படாமல் அவங்களே இருக்காங்க. ஒன்றிய செயலாளர்கள் பல காலமாக மாற்றப்பட அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க இருக்கிற பழைய மந்திரிகளை அவங்க மதிக்கிறது இல்லை, அமைப்பு செயலாளர்கள் மதிக்கிறது இல்லை. பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க. அவங்கள மதிக்காத மாவட்ட செயலாளர் நேரடியாக எடப்பாடியோட கான்டாக்டில் இருக்காங்க. ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளரும் ஒன்றுபட்டு எடப்பாடி ஆதரிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க உள்ளூரில் இருக்கிற மந்திரிகள் யாரும் மதிக்கிறது இல்லை. அதனால் வந்து இப்போ அதிமுகவுடைய பழைய மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் இப்போ டெல்டா மாவட்டங்களில் இதே நிலைமை தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் சவுத்துலேயும் இதே நிலைமை தான் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் மட்டுமே சேர்ந்து ஏதோ முடிவு எடுக்கிற ஒரு விஷயமா அந்த கட்சி விஷயங்கள் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மற்றவங்களாம் வருத்தத்தில் இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அதோட வெளிப்பாடு தான் வந்து கோகுலேந்திரா வந்து பேசினது. அதான் அவங்க பேசுறதுன்னா ரொம்ப இதாக இருக்குது. அதாவது அவங்க வந்து ஒரு அமைச்சரவையில் அதிமுக பதவியில் இருந்தபோது அமைச்சராக இருந்திருக்காங்க, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, முக்கிய தலைவராக இருக்காங்க. அந்த அவங்க இருக்கிற வட்டாரத்தில், அவங்க இருக்கிற மாவட்டத்தில் அவங்கள மதிக்காத ஒரு வட்ட செயலாளர் கூட இருக்கான் அப்படின்னா, போஸ்டரில் பேர் போடாத ஒரு வட்ட செயலாளர், நான் இத்தனைக்கும் முழு ஆதரவு கொடுக்குறேன் உங்களுக்குலாம், ஆனால் நீங்கள் யாருமே என்னை வந்து பார்க்குறது கிடையாது, எங்கிட்ட எதுவும் கேட்கறது கிடையாது, என் பேரை போட்டால் வட்ட செயலாளர் பதவி போயிடுமேன்னு ஒரு பயப்படுறாரு. இப்படி ஒரு நிலைமையில் வந்து ஒரு அதிமுக பிரமுகர் இருந்தார்னா அப்போ அந்த கட்சியில் என்ன தான் நடக்குது? ஆக்சுவலாக இடைநிலை பிரமுகர்களுக்கு என்ன தான் மதிப்புங்க ஆக்சுவலாக? அதனால் அங்கே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது, எல்லோருக்குமே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதோட இன்னொரு வெளிப்பாடு தான் கோகுலேந்திரா சொன்னது. ஆக்சுவலாக அதுதான் செங்கோட்டையன் இருக்குது. அவர் வேற ஒரு காரணத்தை சொன்னாரே தவிர, இல்லை கோகுலேந்திரா வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, தன்னை யாரும் மதிக்கிறது இல்லைன்றது க்ளீனாக வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை வருது? இல்லை, ஒரு டீசெண்டாக நான் ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒதுங்கி இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குதா? நீங்கள் கட்சியில் வந்து மதிப்பு கொடுக்கலன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? சண்டையாக போட்டுன்னு இருப்பாங்க. சரி, நம்ம இந்த கட்சியில் இருக்கோம், நம்ம இதை விட்டு போக வேண்டாம்னு ஒதுங்கி இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து லோக்கலில் வந்து தலையிட்டு வந்து ஏதாவது ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அங்கே இருக்கார், பிரமுகர் அங்கே இருக்கார், அந்த வட்டத்தில் மாவட்டத்தில் இருக்காருன்னா அங்கே இருக்கிறவங்க அவரை கன்சல்ட் பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம் தானே.
இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் எல்லா இடத்துலையும் கன்சல்ட் பண்ணுறாங்களா? அப்போது அங்கே இருக்க முன்னாள் மந்திரிகள் யோசிப்பாங்கல்ல, என்ன கன்சல்ட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி இருப்பாங்கல்ல. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அங்கே இருக்க கட்சிக்காரங்க அவங்கள கன்சல்ட் பண்ணணும் இல்லையா? அதை கன்சல்ட் பண்ணாத அவங்க பாட்டுக்கு சுயமாக ஆக்ட் பண்ணாங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற பிரமுகருக்கு கோவம் வருமா வராதா? அதனால தான் கோகுலேந்திராக்கெல்லாம் கோவம் வருது ஆக்சுவலாக. ஓகே, இந்த 2 இன்சிடென்ட் அதை ஒட்டி இன்னைக்கு வந்துட்டு ஆலோசனை கூட்டம் நடக்குது எடப்பாடி அவர்கள் தலைமையில். இதில் வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம், உண்மையாலுமே பிரச்சனை இருக்குது அதனால தான் ஆலோசனை கூட்டம் நடத்துறதுன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் களையறதுக்காக இது வந்து நல்லா சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவர் வந்து ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாருன்னு எடுத்துக்கலாம்? இல்லை அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைப்பார், இப்போ செங்கோட்டையன் எப்படியாவது மறுப்பு வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அது நான் வந்து சொன்னது வேறு விதமாக போயிடுது, மீடியாவில் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான. ஏன்னா அது இன்றைக்கி ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிடுது ஆக்சுவலாக. எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைக்கல, எடப்பாடி படத்தை மட்டும் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு வந்து இது முக்கியமான விஷயம் இல்லையா? அது வந்து அதனால் ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன், எடப்பாடியோட மூத்த தலைவர், அவருக்கு முதல்வர் பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்த்த போது அவருக்கு கிடைக்கல. சசிகலா வந்து எடப்பாடி கொடுத்துட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அமைச்சராக இருக்கார். அப்போ ஜெயலலிதா காலத்தில் கொஞ்சம் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டார், ஓரம் கட்டப்பட்டார். ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் மூத்த தலைவராக இருக்கார். அவர் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கார். எந்த விதமான ஒரு ஊசலாட்டத்துக்கும் இடையே இல்லாமல் தொடர்ந்து அதிமுகவிலே பயணம் பண்ணுறார் ஆக்சுவலாக. அப்போ அவருக்கு வந்து இயல்பாகவே ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். அவர் ஒதுக்கப்படுறது, ஓரங்கட்டப்படுறதுன்னு அவருக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும். அதனால் வந்து அவர் வந்து தன் கருத்தை வந்து அவரை போன்றவர்கள் இன்னும் பல பேர் இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் பல பேர் இன்னும் கருத்தை வெளியிடுவாங்க. என்னென்னா அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலை இருக்குது. வரப்போகிற தேர்தலில் என்ன மாதிரி கூட்டணி அமையும், அது எப்படி போகும். ஒரு பக்கம் பாஜக ஒரு காலை எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் தாவேக்கால் நம்ம போய் கதவை தட்டினா தாவேக்கா ரொம்ப பிகு பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அதிகமான டிமாண்டெல்லாம் வைக்கிறாங்க, நம்மளை பற்றி குறைவாக மதிப்பிடுறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எதிர்காலம் எடப்பாடி தலைமையில் கட்சிக்கு எதிர்காலம் இருக்கா? எடப்பாடிக்கே இது ஒரு வாழ்வாசாவா தேர்தல் தான் 26. அவர் வந்து இந்த 60 எம்எல்ஏக்களை தக்க வச்சாருன்னா வந்து அவர் மேலே போவார், இருப்பார் தலைவராக. இல்லை அது 30 குறைஞ்சி வச்சுக்கோங்க, அவருடைய தலைமைக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் கட்சியை வலுப்படுத்த மாட்டேன்றாரு, ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன்றாருன்னு ஒரு பக்கம் அது ஓடின்னு இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே வலுவாக தான் இருக்குன்றார். பட் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்றாரு. கட்சிக்காரங்க உற்சாகம் வைக்கிறாங்க. எலெக்ஷன்றது என்ன சார், கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறது தானே, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது தானே, கட்சியில் அவங்க ஈடுபாடை தெரிவிக்கிறது தானே இந்த எலெக்ஷன். அப்போ தானே ஒர்க் பண்ணுவாங்க. எந்த எலெக்ஷனும் சந்திக்க மாட்டேன் நீங்கள் போனீங்கன்னா, கட்சியில் நிதி நிறையா வச்சுருக்கீங்க, சொத்து பணம் நிறையா இருக்குது, ஏன் ஒரு எலெக்ஷன் சந்திச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அது அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு உள்ளூர் கட்சிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற விஷயம் தானே. ஏதோ அவங்க 4 காசு கிடைக்கும், வேலையும் செய்வாங்க, கட்சிக்காக பாடுபடுவாங்கல்ல. நீங்கள் கட்சியே நிற்காது அப்படின்னா உங்கள் ஓட்டும் சதுரி போகுது, உங்கள் ஓட்டு திமுக பக்கம் போகுது. அப்போ நிரந்தரமாக அடுத்த வாட்டி திமுக ஓட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஓட் பேங்கை காலி ஆகும்ல. ஸோ இதெல்லாம் வந்து கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா தெரியல எடப்பாடியோட தலைமை. அதனால் ஏற்படுற இது வந்து இந்த பிரமுகர்கள் மூலமாக வெளிப்படுது. ஒரு பக்கம் பிரமுகர்களை வந்து மாவட்ட செயலாளர் மதிக்கிறதில்ல, ஒன்றிய செயலாளர் மதிக்கிறதில்ல, ஒரு பக்கம் பிரமுகர்களை வந்து கட்சி தலைமையை மதிக்கிறதில்ல, கலந்து ஆலோசிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து சேர்ந்து அந்த கட்சியில் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. எதிர்காலம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஜெயிப்போமா மாட்டோமா, என்ன மாதிரி கூட்டணி அமையும் தெரியாது. அந்த வருத்தம் வேறு நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலாக. ரைட். இப்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. கட்சியோட செயல்பாடுகள் முடங்கி போயிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். தேர்தலில் போட்டி போடல. அப்போது 2026 நோக்கி எடப்பாடி அவர்களுடைய அஜெண்டா தான் என்னவா இருக்குது? இல்லை, அவருக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அவர் வந்து பாஜகவோட பேசிகிட்டு இருக்கார். நேற்று கூட அமித்ஷாவோட அவர் கான்டாக்டில் இருந்தாங்க. நேற்று ஒரு தகவல் நேற்றுலேருந்து வந்துட்டு அமித்ஷாவோட பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடியோட பையனே பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி கூட வதந்தி வருது. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் வந்து தாவேக்கா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் தாவேக்கா வந்து ரொம்ப தெளிவாக தாவேக்கா தரப்பில் வந்து அதிமுகவோட அவ்வளோ சீக்கிரம் அவங்க உடன்பட்டு போகிற மாதிரி தெரியல. பலவிதமான பெரிய டிமாண்ட்லாம் வைப்பாங்க போல் இருக்குது. அதாவது தாவேக்காவில் இருக்கிற ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், அவர் எப்போதுமே தன்னுடைய கருத்துக்களை தானாக நேரடியாக போடுறது இல்லைன்னு தாவேக்கா வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அவர் ஒரு 10 இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுருக்காராம். அவங்க மூலமாக தான் கருத்துக்களை போடுறாராம். அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் வந்து ஐயநாதனை தாக்கி ஒரு கருத்து போட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் அவர் சொல்லி தான் போடுறாங்க அப்படின்றாங்க. அது அவரோட கருத்து தான். பட் அவர் நேரடியாக போட மாட்டேன்றாரு. 10 பேரை வச்சுருக்காரு, அவங்க மூலமாக போடுறாரு. அதில் ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு கருத்து, ஒரு தாவேக்கா வட்டாரத்தில் இது ரொம்ப பரபரப்பாக இன்றைக்கி பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க. அதாவது எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதிமுக உடைந்து விட்டது, அதிமுக செத்து கொண்டிருக்கிறது, கட்சிக்கு இளைஞர்கள் செல்வாக்கு இல்லை, எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்லை, அவரை தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் எடப்பாடி என்னும் மனிதர் கடந்த 10 தேர்தலாக தோற்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அதிமுகவிற்கு உயிர்விட்ட விஜயால் மட்டுமே முடியும். 2026 விஜய் கூட்டணி வைத்தால் அதிமுக உயிர் பெறும், இல்லை என்றால் 100% அதிமுகவிற்கு தோல்வி உறுதி. இந்த நிலையில் என்ன நடக்கும், விஜய்க்கு 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்னு அந்த விஜயோட ஆதரவு விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு 70% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் விஜய் 20-26 வெற்றி பெறுவார் அல்லது குறைந்தது 20% மேல் ஓட்டு வாங்குவார். அதிமுகவை விட அதிக வாக்கு வங்கி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சியாக தாவேகா உருவெடுக்கும். இங்கே துணை முதல்வர் 40 சீட் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பவன் கல்யாண் 8% எடுத்தார், அதனால் ஆந்திராவில் துணை முதல்வர். விஜயகாந்த் 10% எடுத்தார், அதனால் 2011 ஜெயலலிதா 41 சீட் கொடுத்தார். ஆனால் இப்போது நிலைமை வேறு, ஆளும் வேறு. ஜெயலலிதா சந்திரபாபு பெரிய தலைகள், எடப்பாடி அப்படி ஒரு தலை அல்ல. மேலும் விஜய் இந்த 5% 8% எடுக்கப் போவதில்லை, உறுதியாக 20% மேல் எடுப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆக 2029 தாவேகா அதிமுக சரிபாதியாக 117 தொகுதிகளில் போட்டியிடும். 2 வருடம் நீ முதல்வர், 2 வருடம் நான் முதல்வர், 15 அமைச்சர் உனக்கு, 15 அமைச்சர் எனக்கு, கூட்டணி ஆட்சி, விஜய் முதல்வர் ஆவார். இப்படிலாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இதில் பந்தமோ பாசமோ பரிதாபமோ எதுவும் இல்லை. ஓநாய்கள் உறவினும் அரசியல், அவரவர் கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க முடியும். இதை படித்ததும் அதிமுகவினர் எடப்பாடி யார் தெரியுமா என்று வீறு கொண்டு விடுவோம் என்று முறுக்கி கொண்டு வர வேண்டாம். வீறு கொண்டு எடப்பாடி எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்படி 10 தேர்தலில் தோற்றதில்லை. இப்படிலாம் போட்டுட்டு அதிமுகவின் எதிர்காலம் விஜய் கையில் இருக்கிறது அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. இது அப்பட்டமா ஒரு பக்கம் அப்பட்டமாக தாவேகாவுடைய கருத்தாக இருக்குது சார். அது ஜான ஆரோக்கியசாமி சொல்லி தான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ தாவேகால என்ன மாதிரி கருத்து வச்சுருக்காங்க, அதிமுக வந்து செத்து விட்டதுன்னு போடுறாங்க. இல்லை, இதில் 2 விஷயம். ஒன்று வந்து இது வந்து பிளாக்மெயில் மாதிரி ஒன்று தெரியுது. ஆமாம், இன்னொன்று வந்து நாங்கள் எங்களோட ஸ்டாண்ட் இதுதான் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. உங்களுக்கு தான் வாழ்வாசாவா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் 20% ஓட்டு வாங்கிட்டு அடுத்தபடியாக வருவோம். அப்படின்னா அப்போ தாவேகாவோட உங்கள் கூட்டணி போகிறது வந்து எந்த அளவுக்கு அது வந்து சரியாக வரும்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான கருத்து தாவேகா வட்டாரத்தில் உழவும் போது விஜய் என்ன மாதிரி கருத்து வச்சிருக்கா தெரியாது. ஜான ஆரோக்கியசாமி சொல்லி தான் அந்த பதிவு சோசியல் மீடியாவில் எடப்பாடியை மட்டுப்படுத்துற மாதிரி பேசுறதும், அதிமுக செத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுறதும், அது எப்படி கூட்டணிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்? அதான் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுன்றது ஒரு பக்கம் இருக்க. நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா 117 கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் முதல்வர் 2 வருஷம், நான் முதல்வர் 2 வருஷம் நீ முதல்வர் அப்படின்னு தாவேகா வட்டாரத்தில் இது விஜய் இது ஜான ஆரோக்கியசாமி கருத்தாக தான் தாவேகா வட்டாரத்தில் பேசுகிறாங்க. உண்மையிலே ஜான ஆரோக்கியசாமி தான் இதை விளக்கணும் அவர். ஏன்னா அவர் வந்து ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர் வச்சுருக்கார் சோஷியல் மீடியாவில். அவங்க மூலமாக கருத்துக்களை போடுறார். அதில் ஒருத்தர் போட்ட கருத்தாக தான் தாவேகா வட்டாரத்துலேருந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போது விஜய் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்து தான் ஜான ஆரோக்கியசாமி போட்டாரா, அப்போ அதிமுகவை பற்றின கருத்து இதுதானான்னு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு இப்போது ஒரு பக்கம் பாஜக இழுக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி 21 நல்லா 75 இடங்கள் வாங்கினாங்க. மறுபடியும் அது வந்தால் பெட்டர்னு வேலுமணி தங்கமணி நினைக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் தாங்கள் வெற்றி பெற முடியும்னு வேலுமணி நினைக்கிறாங்க, தங்கமணி நினைக்கிறார். ஆனால் அது வருமா வராதே தெரியாது. அது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு நேற்று மத்தியானத்தில் இந்த ஒரு விஷயம் மறுபடியும் போயிட்டுருக்கு. இது பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா வட்டாரத்தில் இந்த மாதிரி ஏடிஎம்கேவோட நிலைமையை இவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அப்போ அதிமுக தொண்டர்களுக்கு என்ன, அந்த பிரமுகர்களுக்கு வந்து எதிர்காலம் வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் எடப்பாடி பாஜக கூட்டணி இல்லை என்றார், ஜெயக்குமாரும் இல்லை என்றார். ஆனால் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி பேச்சு இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேகா நான் உங்களோட வரதுனா இவ்வளோ கண்டிஷன் போடுவோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்றாங்க. அப்படின்னா அப்போது அதிமுகவுக்கு பெரிய ஒரு சங்கடமான சிக்கலான பிரச்சனையில் தான் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. காட் பிட்வீன் டெவில் அண்ட் டீப் சீன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது வந்து ஒரு சாத்தான்ட்டியும் ஒரு ஆழமான கடல் நடுவுலையும் ஒருத்தர் இருந்தாலும் சாத்தான்ட்டில் மாட்டிக்கிறதா இல்லை ஆழமான கடலில் விழுந்து சாகிறதான்ற நிலைமை இருக்குல்ல, அந்த மாதிரி நிலைமையில் அதிமுக இருக்கான்ற மாதிரியான விஷயமும் பேசப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கிற பிரமுகர்கள் எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கையின்மை, அவர்களுக்கு கட்சியில் வந்து மரியாதை இல்லாத இருக்கிற நிலைமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் செங்கோட்டையன், கோகுல் இந்திரா போன்றவர்கள்லாம் வெளிப்படுத்துகிற விஷயங்களை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு பக்கம் பாஜக இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தாவேகா இழுக்கிறாங்கல்ல. தாவேகா வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா இவ்வளோ கண்டிஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் இது வாழ்வாசாவா, எங்களுக்கு வாழ்வாசாவா கிடையாது, அதனால் நான் சொல்கிற கண்டிஷனில் நீ வான்ற மாதிரி பேசுகிறாங்க. அதான் அப்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து இப்போது 117 சீட்ஸ் கொடுத்தா எத்தனை ஏடிஎம்கேஎம்எல்ஏக்கு சீட் கிடைக்கும்? பாதி பேருக்கு சீட்டே கிடைக்காது இல்லை. இதெல்லாம் ஒரு கவலையான விஷயம் தானே. ஸோ அவங்க பிரமுகர்களுக்கு வந்து கட்சியில் நடக்கிற விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. எடப்பாடியோ வேலுமணியோ தங்கமணியோ என்ன பேசிகிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல. இல்லை எடப்பாடியோட பையனும் கூட இதில் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்றாங்க. அவர் என்ன பேசுகிறாரு யாருக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது வந்து அதிமுக பிரமுகர்களுக்கு ஏதோ அரசல் புரசலாக பல விஷயங்கள் தெரியறதுனால அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க கட்சி எதிர்காலத்தில் எப்படி என்ன ஆகுமோன்ட்டு. ஓகே, இந்த நெருக்கடியெல்லாம் சமாளித்து எடப்பாடி அவர்கள் தேர்தலில் சந்திச்சிருவாரான்னு ஒரு கேள்வி சார். அதே சமயம் நீங்கள் சொல்கிற வார்த்தையிலிருந்து பார்க்கும்போது முழுக்க எடப்பாடி அவர்கள் தன்னை நம்பாமல் கூட்டணி மட்டுமே தான் நம்பி கிளம்பிறங்கிறதாக தான் உங்களுடைய வார்த்தையிலேருந்து தெரியுது. இல்லை, அடுத்த 6 மாதத்தில் ரொம்ப ஒரு உறுதியான ஒரு பலமான கூட்டணியை கட்டமைப்புன்னு தானே சொல்லியிருக்காரு எடப்பாடி. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் இந்த 2 தான், வேற என்ன இருக்குது?
அவர் பாஜகவோட போகணும், இல்லை தாவேக்காவோட போகணும். தாவேக்காவோட போனால் அவங்க கேட்குற டிமாண்டை இவர் ஈடுகட்டுவாரான்னு சொல்ல முடியாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக பாஜகவோட போகக்கூடாது, தாவேக்காவோட போகணுன்ட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, வேறு பலர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தாவேக்காவோட அதிமுக அப்படின்னு சேர்த்து விடணும். திமுகவுக்கு எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் அந்த அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்களுடைய விருப்பம் அது ஆக்சுவலாக. அதே சமயம் தாவேக்காட்ட போயிட போகுதுன்னு பாஜக அதிமுகவை பிடிச்சி இழுக்கிற விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி பாஜகவோட போகிறது பெட்டர்னு அதிமுக இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா விஜயோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அவர் பாட்டுக்கு எனக்கு 117 சீட் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி சார் அவங்க ஏடிஎம்கேல கொடுப்பாங்க? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, 2 வருஷம் நான் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில் விடுறாங்க தாவேக்காலேருந்துன்னா அது என்ன காமிக்குது ஆக்சுவலாக? ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி வந்து அவரே ரொம்ப குழப்பத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கல முதல்ல. அதனால் வந்து தான் டிமாண்ட் வைக்கிற இடத்துல அவர் இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு 19-20% ஓட்டோட தான் அவர் இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து என்ன மாதிரி தாவேக்காவோட டிமாண்டை ஈடுகட்டுற லெவலையும் அவர் இருக்க மாட்டார். பாஜகவோட போனாலும் அவருக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. பட் என்ன கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி பெட்டரான கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது 21 75 சீட்டு வாங்கியிருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக கூட சில தொகுதிகளில் 2த்தையும் கூட்டினா டிஎம்கே கூட்டணியோட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க. இப்போது கொஞ்சம் இல்லை 5 வருஷம் முடிவில் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது அதை கொஞ்சம் கேஷ் பண்ணுறதுனா திமுக அணியை எதிர்க்கிறதுக்கு இன்றைக்கி வரையும் திமுக கொண்டு கட்டுக்கோப்பாக இருக்குது. நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பட் கட்டுக்கோப்பாக தான் இருக்குன்றது தான் பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ இந்த எதிர்க்க அமைகிற கூட்டணி பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் மக்கள் வந்து அந்த கூட்டணி திமுக கூட்டணியை முறியடிக்கும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல தான் சார் பாஜகவை தவிர்த்து தாவேகா, தேமுதிக, பாமக, அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு மகா கூட்டணி அமைச்சா அது வந்துட்டு திமுகவுக்கு வந்து பலத்த எதிரியாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அமைக்கலாம். பட் தாவேகா வைக்கிற டிமாண்டுக்கு மற்ற கட்சியெல்லாம் ஒத்துக்கணும் இல்லை. தாவேகா வந்து நாங்கள் வந்து முதன்மை சக்தியாக இருப்போம், பிரைமரி நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸுன்றாங்கல்ல, நாங்கள் தான் முதன்மை சக்தின்னு மாநாட்டிலேயே விஜய் அறிவிச்சார்ல. எங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு சொன்னாரே தவிர நாங்கள் தான் முதன்மை சக்தின்றார். அப்போ முதன்மை சக்தினா நான் தான் முதல்வர் அப்படின்ற பாயிண்டில் தான் அவர் ஒர்க் பண்ணுறார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது மற்ற கட்சியெல்லாம் அதை ஏற்றுக்கணும் இல்லை, அது பாமகவோ தேமுதிகவோ ஏற்றுக்கணும் இல்லை. அப்போ முதன்மை சக்தின்னா நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போடுவீங்க. நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போடும்போது பாமகவுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் பாதி இடங்களை பிரித்து கொடுத்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு 60% ஓட்டை வந்து மற்றவங்களுக்கு பிரித்து 40% நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா நீங்கள் முதல்வர் இருந்தீங்கன்னா மற்றவங்க அதை ஒத்துக்கணும்ல. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ எந்த இடத்துல வந்து அப்போ பாஜக ஒரு அணி தனியாக இருக்கும். இப்போ தாவேகா அதிமுக ஒரு அணியாக போயிடுச்சுன்னா அதில் பாமக போயிடுத்து வச்சுக்கோங்க. தாவேகா அந்த பாமக தாவேகா அணியில் போச்சுன்னா திமுக அணிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் போகிறதுக்கான வாய்ப்பே அங்கே கிடையாது. அது பிளாக்டு ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பக்கம் அது அந்த திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக அப்படியே நீடிக்கும். இதனால் பாமக வந்து தாவேகா பாமக அணியில் போக மாட்டேது சந்தேகம். ஆனால் அதே சமயம் பாஜக ஒரு தனி அணி அமைக்கும்ல, அவங்க பாமக எப்படி விடுவாங்க? அவங்க தேசிய என்டிஏயில் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ பார்லிமெண்ட் தேர்தலையும் அதில் தான் இருந்தாங்க, அவங்க வந்து அங்கே போக முடியாது. ஸோ அதனால் எப்படிப்பட்ட கூட்டணி அமையும்? அப்படி தனித்தனியாக அமைஞ்சதுன்னா 4 அணியாக அமையும், 5 முனை போட்டியாக போகிறோம். 5 முனை போட்டியாக வந்துன்னா திமுக அணி பலமாக இருக்கும்போது திமுக எதிர்ப்போட்டுகள் பிரியும் போது திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த அணிகள் எப்படி வந்து ஒரு பலமான அணியாக கட்டுக்கோப்பாக அமைஞ்சு திமுகவோட எதிர்ப்போட்டுக்களை ஒரே அணி எப்படி வாங்கும் அப்படின்னு, அந்த ஒரே அணி வாங்குகிற அணியில் அதிமுகவோட யார் இருக்க போகிறாங்க? பாஜக இருக்க போகிறதா, தாவேகா இருக்க போகிறதா? அப்போ பாஜக தனியாக என்ன போனால் அவங்க தனி ஓட்டுக்களை வாங்குவாங்க. அதிமுக தாவேகாவோட போச்சுன்னா அப்போது திமுக எதிர்ப்போட்டுகள் பிரியும் போது திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு குழப்பமான நிலைமை தான். ஸோ அதை எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்க? எடப்பாடி எந்த அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாரு? அவருடைய கட்சியும் பலமாக்கணும், அவர் பலமான கூட்டணி அமைக்கணும். ஸோ அவருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஓகே, இப்போ சப்போஸ் கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு ஒரு முடிவாயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து முதன்மையானவராக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய்ன்றது ஒரு நல்ல ஃபேஸு, அந்த ஃபேஸை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சியில் நினைக்க மாட்டாங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்லையா? விஜய் உண்மையிலேயே ஒரு செல்வாக்கான நடிகர் தான் சார். அவர் ஒரு தலைவராக உருவாகியிருக்குது. அவர் தலைவராக உருவாக்கிறோம்னா அரசியல் ரீதியாக அவரை வந்து ஏற்றுக்கொள்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவருடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு 70% வாக்கு வரையும் வரும்னு சொல்லுவாங்க. அதை மற்ற கட்சிகள் அவர் கூட போகிற கட்சிகள் நம்பணும்ல. நம்பி அவர் கொடுக்குற சீட்டு அவருக்கு யார் தலைமை தாங்குறவங்களோ கூட்டணிக்கு அவங்க கொடுக்குற சீட்டை அவர் வாங்கிக்கணும்ல. இல்லைங்க உங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன், உங்களுக்கு 20% ஓட்டு தான், எனக்கு 20% ஓட்டு தான் அதிமுகவை பற்றி சொன்னார்னா என்ன பண்ண முடியும்? அதனால் வாக்கு வங்கியை அவர் நிரூபிக்காதனால இவ்வளவு கேள்விகளும் எழுது ஆக்சுவலாக. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்பிக்கையோட, இல்லைங்க எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, 1 கோடி ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதை மற்ற கட்சிகள் நம்பணுமே. அதிமுக அப்படி போச்சு வச்சுக்கோங்க, அதிமுகவில் இருக்கிற பல பேர் அதிருப்திக்கு உள்ளாவாங்க. லோக்கலில் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு சீட் கிடைக்காது இல்லை.
நீங்கள் பல கட்சிகளை போடும்போது நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு மெஜாரிட்டி இடத்துல அவங்க போட்டி போட முடியாது. அப்படி போட்டி போடாத போது அவங்க அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. அப்போது கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயம் வரும். அப்போ யார் முதல்வர்ன்ற பிரச்சனைகள் நிறையா வரும். கூட்டணி ஆட்சியில் மக்களுடைய நம்பிக்கை பெருமா பெறாதான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அதிமுக தன்னை ஒரு டாமினண்ட்டாக முதன்மை சக்தியாக எடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு கூட்டணியை கட்டமைக்கும் போது தாவேக்கா இருந்ததுன்னா அதில் பல சிக்கல்கள் சிரமங்கள்லாம் வரும். அதை எப்படி எடப்பாடி சமாளிக்க போகிறாருன்னு பார்க்கணும். அதே சமயம் பாஜக கூட இருந்தாருன்னா அந்த சீட்டு விஷயத்தில் பெரிய பிரச்சனை வராது. அதிமுக தான் தலைமை இதில் இருக்கும், சிஎம் கேண்டிடேட்டாக கூட இருக்கும். ஆனால் அந்த கூட்டணி அது வந்து அதிமுக, பாஜக, பாமக அதில் இருக்கும், தேமுதிக அதில் இருக்கும், தினகரன் இருப்பார், ஓபிஎஸ் இருப்பார். அந்த கூட்டணி வந்து எடப்பாடி கட்டமைப்பாரா, அவருக்கு என்ன மாதிரி கம்பல்ஷன்ஸ் பாஜகலேருந்து வருது, அவர் எப்படி பாஜக வந்து வளர்ச்சி போடுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால எடப்பாடியோட நிலைமை வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள தெளிவாகன்னு அவர் சொல்கிறாரு. அவர் தாவேக்கா முடிவு எடுத்தாருன்னா பாஜக என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பாஜகவுக்கு போனார்னா அது வந்து உறுதியான ஒரு கூட்டணியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து சீமானும் தாவேக்காவும் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவங்க வாங்குகிற ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இந்த அதிமுக அணிக்கு போகிறதுக்கான, பாஜக அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நிலைமை. ஸோ கூட்டணி அமைக்கிறது எடப்பாடிக்கு ஒரு சவாலான விஷயம் என்பது எனக்கு கருத்து. நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி சார்.